இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரேத்து ஏறி வந்தோம் இல்லையா, அதே ரூட்டில் தான் இப்போ கீழே இறங்கி போக போகிறோம். அது ஒரு 18 ஒரு 10 ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் திருப்பி இங்கேருந்து நான் ஹைவே ரீச் பண்ணேன். அந்த 30 கிலோமீட்டர் தாண்டிட்டு ஹைவே அந்த பிடிச்சோடனே கரெக்டாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா கர்னூல், ஹைதராபாத் அப்படி தான் இருக்கும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் விகாஷ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கந்திக்கோட்டையிலேருந்து கிளம்பியாச்சு. நம்ம இங்கேருந்து நம்ம அந்த ஹைவே பிடிக்க வந்து 30 கிலோமீட்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் ஐக்கனே தட்டி விட்டுருங்க. ஸோ என்னோடய டெய்லி விலாக்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்துடும், ஈஸியாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் மறக்காம போய் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுறேங்க. டெய்லி அப்டேட்ஸ்லாம் அங்கே நான் கொடுத்துட்டே இருக்கேன். இன்றைக்கி வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ఒక్కడనే వచ్చిన ఇద్దరు కనీసం ఇద్దరైనా రాలా మాట్లాడుకుంటా పోతాంటేకినా శరీరానికి అలసట కానరాదు. అదే ఎవరు రావట్లేదు, పిలిస్తే దూరం కదా రావడం గొప్ప. రోజుకు 100 కిలోమీటర్లు సైకిలింగే. ఒకవేళ సైకిల్ గాలి పోవడం అట్లా ఏదైనా అన్ని టూల్స్ ఉన్నాయి, మొత్తం అన్నీ ఉన్నాయా, పంచర్ సామాను పకడ్బందీగా ఇచ్చినాయి. பாருங்க இந்த ஊர் எப்படி இருக்குன்னு. இன்னமும் இந்த மச்சத்துலாம் தங்கிட்டு இருக்காங்க. டேம் கிட்ட, டேமுக்கு வந்துட்டோம். இந்த டேமை கிராஸ் பண்ணோம். நாங்கள் அடுப்பேன் நேற்று அந்த ரூட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. டேம் கிராஸ் பண்ணால் நம்ம சூப்பராக போயிடலாம். எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவ்வளோ தூரம் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து ஹைதராபாத். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 370 கிலோமீட்டர்ஸ் இருக்குது எனக்கு. டைம் என்னாச்சு 10:23. அது வந்து நான் டேமு வந்த வழி எல்லாம் நேற்று போனேன்ல, அந்த வழியெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்துட்டேன். இந்த பைபாஸ்க்கு எனக்கு ஹைவே தான் கூப்பிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ கூட்டுக்குடி ரோடு வேறு கொஞ்சம் மோசமாக இருக்குங்க. இது வேறு தலைவலியாக இருக்குது. நமக்கு ரோடு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் அடிச்சுன்னு போகலாம். ஏதோ நல்ல ரோடு ஏறிட்டோம் ஒரு வழியா. எந்த பக்கம் போகலான்ட்டு ஒரு கன்ஃபியூஷன். இந்த பக்கம் போனால், இந்த பக்கம் போனோன்னு வச்சுக்கோங்க 40 கிலோமீட்டர் சுற்று. ஆனால் ரோடு நல்லாயிருக்கும். நேராக போனால் அந்த 40 கிலோமீட்டர் கம்மியாகும். ஆனால் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும். நாங்கள் ஊருக்குள்ளே சுற்றி போவோம், பார்ப்போம். 40 கிலோமீட்டர் கம்மியாகும்ல நமக்கு. ஊருக்குள்ளே பூந்து போகுது, கடவுள் விட்ட வழி. போவோம்.
இது வந்து நந்தியாலம்னு ஒரு இடம். அங்கேருந்து கர்னூல்லேருந்து ஹைதராபாத். ரோடு வந்து ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, ஓகேவாக தான் இருக்குது. நல்ல வேலை இந்த பக்கம் போகல நான். அந்த பச்சை பசேல் இருக்குது எனக்கு வந்து எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பசேல் இருந்தால் நான் அப்படி எடுத்துருவேன். என்னதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் எடுத்தேன், சும்மா இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணதான். இங்கேருந்து எனக்கு ஹைதராபாத் வந்து இன்னும் ஒரு 348 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, நந்தியாலம்னு ஒரு இடம் இருக்குது, நந்தியாலமோ ஏதோ ஒன்று, அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்படியே நான் சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஹைவேலாம் இல்லை, ஏதோ ஊருக்குள்ளே பூந்து போகுது. தெரியுதா? 346 கிலோமீட்டர்ஸ் இருக்கு நமக்கு. ஒரு ஸ்பீடு காட்டுறது. நான் போகிற ஸ்பீடு காட்டுது கூகுள். அப்போ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் கால்குலேட் பண்ணி இந்த டைமுக்குள்ளே ரீச் ஆவேன்னு சொல்லணும். பைத்தியக்கார கூகுள் அப்படி பண்ண மாட்டேங்குது, பைக்கில் போகிற கணக்கே எடுத்துக்குது. இப்போ கூகுளில் வேலை பார்க்குறவங்க யாருன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை அப்டேட் பண்ண சொல்லுங்கள். நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி டைமை கால்குலேட் பண்ணோம். 6 hours 19 minutes போய் சேர்ந்துருவேன்னா நான் 14 km/h ஸ்பீடில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பைத்தியக்காரத்தனமாக சொல்லுது, எப்படி சாத்தியம் அது? 6:30 போய் சேர்ந்துருவேண்ணா. இந்த மொத்த ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தந்தான் இருக்கேன், என்னை சுற்றி யாருமே இல்லை. ஒரு ஈக்காக்கா கூட கண்ணில் தெம்படல. எதனா ஊர் வந்தால் முதல்ல போய் சாப்பிட்ணும், எனக்கு பயங்கரமாக பசிக்குது. நான் காலையிலே வேறு சாப்பிட்லான்னு பார்த்தா எங்கேயுமே சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, பயங்கரமாக பசி எடுக்குது எனக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 18 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் ஹைவே வரும். ஸோ சாப்பாடும் நம்மளுக்கு அங்கே தான் கிடைக்கும். ஆலகட்டா சொல்லிட்டு ஆலகட்டான்ட்டு இங்கேருந்து 18 கிலோமீட்டர் போட்டிருக்கு போர்டில். அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ஹைவே வந்துடுமா. அதுக்கப்புறம் தான் நமக்கு காணா கூட. ஐயோ, காலிலேருந்து சாப்பிடல, பயங்கரமாக பசிக்குது. நம்ம கூகுள் பார்த்தீங்கன்னா நம்மளை ஏதோ கிராமத்துக்குள்ளெல்லாம் கூட்டின்னு போயிட்டு வருது. சைக்கிளெல்லாம் காலில் தான் தொடச்சி க்ளீன் பண்ணேன்.
இதுக்குள்ள கூகுள் அப்பாடா ஒரு வழியா வந்து நம்ம ஹைவே ஏற போறோம். நேஷனல் ஹைவே 40. எஸ் இதுதான் வெயிட் பண்ணுறேன். சாப்பாடு கடை எதுனா சாப்பிட வேணும் முதல்ல. భోజనం ఏదైనా ఉందండి. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஹைவே பிடிச்சாச்சு. நீ அடிச்சுன்னு போக வேண்டியது தான். இனி நமக்கு பிரச்சனையே இல்லை. சல்லுன்னு போகலாம். இதுக்கப்புறம் ஹைதராபாத் வரைக்கும் இதே ஹைவே தானா. இங்கேருந்து கர்னூல் டு ஹைதராபாத். டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 o'clock ஆகுது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் வரும். அங்கே கேட்டு பார்க்கலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து முடிச்சிடலாம். ஏன்னா வந்த ரூட்டு பார்த்திங்கன்னா அப்படி இந்த ஹைவேலேயே போயிருந்தேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இன்னும் 2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் இருக்குது, நம்ம ஓட்டலாம். பட் அது கிராமத்து வழியாக வந்து ரோடெல்லாம் வேறு நல்லாவே இல்லை, கடுப்படிச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணலாம், வேறு அடுத்து இப்போ என்ன பெட்ரோல் பங்க் வருதோ அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து ஹால்ட் எடுத்து வரேன். மெகிசி பார்த்திங்கன்னா அங்கே பார்க் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இங்கே தான் வந்து என்னோடய ஸ்டே இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா. ஸோ அவ்வளோதான். நீங்கள் படுத்து தூங்கிட்டு காலைல எழுந்துச்சு நம்ம வந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுறேன். See you in another good video. Tata bye bye. Take care.